ஆக்சுவலா ரவீனா வந்து நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன புள்ளத்தனமா வந்து பண்ணுவாங்க. கேட்டா கியூட்டு, கியூட்டு, கியூட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் சில இடங்கள்ல வந்து தன்னுடைய பாயிண்ட்ட வந்து ஆன் பாயிண்ட்ல கரெக்ட்டா அடிப்பாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில வந்து இருந்தது. அதுக்கப்புறம் இடையில வந்து எண்ணுமே இல்லாம வந்து இருந்துட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு பயங்கரமான சில விஷயத்தெல்லாம் வந்து ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து முழுசா வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்க போட்டு வீடியோ பாருங்க. வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போலாம். அதாவது இந்த சீசனை பொறுத்தவரையிலும் நெறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் உள்ள வந்திருக்காங்க. 1. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் அனலைசிங் த கேம் அண்ட் தே ஆர் யூஸ் இட் இஸ் அ கேம். அப்படி தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்லாம் நம்மளோட எதிரி அப்படிங்கிறத மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் போகும்போது கூட கண்கள் வந்து கலங்கலை, அழுகை வந்து வரல அப்படின்னா ரியலாகவே இதை தான் குறிக்குது. ஆக்சுவலி தே ஆர் திங்க் லைக் திஸ் இஸ் அ கேம் அப்படின்றத மட்டும் மைண்டில் வந்து ஏற்றி வச்சுருக்காங்க. ஒரு சிலர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் போகும்போது அழுதுருக்காங்க. குறிப்பாக கூல் சுரேஷ் எல்லாம் வந்து அழுதுருக்காரு. ஓகேங்களா? அதாவது அவர் வந்து ஃபன் பண்ணுறாரா, இல்லை உண்மையாக நடிக்கிறாரா, இல்லை உண்மையா அழுறாரா அப்படிங்கிறதெல்லாம் வேற ஒரு விஷயம். பட் அட்லீஸ்ட் அவர் சில பேர் வந்து வெளியே போகும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அழுவார். ஓகேங்களா? பட் இப்போ நடக்கக்கூடிய எவிக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒருத்தருக்கு கூட அந்த ஃபீலிங்கே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. சரி, ஓகே, பார்த்துக்கலாம், போப்பா, வெளியே பார்த்துக்கலாம், பேசிக்கலாம், வெளியே போய் வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணிக்கலாம், என்னனாலையும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருக்காங்களே தவிர, யாருமே என்னடா இவ்வளோ தூரம் நம்ம கூட வந்து ஒருத்தர் இருந்தானே, அவன் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போகிறான், ஸோ நம்ம கூட வந்து அவன் இல்லாமல் போயிடுவானே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே யாருக்குமே வந்து இல்லை. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இது வந்து ஒரு கேம். அவங்க வந்து எவிக்டாக வெளியே போனால் தான் நம்ம வந்து சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கான 3வது ப்ரோமோலையும் அதுதான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நிக்சன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவாக பண்ணிகிட்டு இருக்கான், மாறிட்டான் ஆக்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சொல்கிறாப்புல. அது அப்சல்யூட்லி கரெக்ட் தான். அதுக்கப்புறம் தினேஷ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அவன் அந்த பக்கம் போயிட்டான், அவ்வளோதான், அவன் கூட தானே அந்த பக்கம் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் ரவீனா வந்து பார்த்திங்கன்னா வேலிடான சில பாயிண்ட் வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, எல்லா சீசன்கள்லேயும் ஆட்கள் இருப்பாங்க, அதே மாதிரி அந்த அன்பு பாசம் எல்லாமே உண்மையாக வச்சுருந்துருக்காங்க. ஏன்னா ஒருத்தன் வந்து எவிக்டாகி வெளியே போனான் அப்படின்னாக்கா அவங்களுக்காக இவங்க கண்ணீர் விடுவாங்க. ஆக்சுவலி கண்ணீர் விடுவாங்க. ஆனால் இந்த சீசனை பொறுத்தவரையிலையும் ஒருத்தன் எவிக்டாகி வெளியே போகிறான்னா போய்க்கோ, எந்த பிரச்சனையும் இல்லை, நீ போனாக்கா ஒரு இடம் காலி அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரவீனா சொல்கிறாங்க. அது வேலிடான பாயிண்ட்டு. நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் யாருமே ஃபீல் பண்ணவே இல்லை. ஒவ்வொருத்தர் வந்து எவிக்டாகி வெளியே போகும்போது கட்டி பிடிச்சி ஓகே பார்த்துக்கங்க, நல்லா இருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட் ஆகி ஐயோ இவன் வந்து நம்மளை விட்டு போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணவே இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா ரவீனா அவர்கள் பளிச்சுன்னு அடித்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன, அவங்க சொன்னது வந்து சரியா தவறா அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொருத்தோட சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.